வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அக்னி குஞ்சு கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. துவாரக் ஒவ்வொரு பாலித்தீன் கவராக எடுத்து ஜாக்கிரதையாய் எரியும் தீயில் காட்டி ஒட்ட வைத்து பக்கத்தில் அடுக்கிக் கொண்டிருந்தான். சாம்பார் பொடி, ரசப்பொடி போன்ற திடீர் சமையற்பொடிகள், கறிப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, தேங்காய் பொடி, தோசை மிளகாய் பொடி, பருப்பு பொடி, வேப்பிலை கட்டி, கருவேப்பிலை பொடி, மஞ்சள் பொடி ஒவ்வொன்றும் அழகாய் கலர் வாரியாய் அணிவகுத்து நின்றன. கடைசியாய் பாக்குப்பொடி கவரையும் ஒட்டிவிட்டு நிமிர்ந்தவன் மது தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சிரித்தான். அம்மா, நன்னா ஒட்டிட்டேன், பெட்டியில அடுக்கணும், அவ்வளவுதான், இன்னும் ஏதாவது இருக்காமா என்றான். தனையனின் தலையை வாஞ்சையுடன் வருடியவள், பாட்டிய கேளுடா கண்ணா, நீ சமத்தா காரியம் பண்ற மாதிரி பாட்டி தாத்தா கிட்ட சமத்தா இருக்கணும், நன்னா படிக்கணும், தெரியுமோன்னோ என்றாள். கண்களில் நீர் கசிய, என்னம்மா நீ, நான் என்ன சின்ன குழந்தையா, 8வது படிக்கிறேன், நீ அழாம இரு, அது போரும், நீ அழுதா பாட்டியும் அழறா பாரு என்றான் துவாரக். இன்னும் 1 வாரத்தில் மதுரம் அமெரிக்கா கிளம்ப வேண்டும். அவள் கணவன் சங்கரனுக்கு அங்கு வேலை. போயிருக்கிறான். 6 மாதம் ஆயிற்று. இப்போது அவளும் போகப் போகிறாள். தன்னுடைய ஒரே பிள்ளையை விட்டுவிட்டு போவதுதான் மனதுக்கு கஷ்டமாயிருந்தது. விசாவிற்கும் பாஸ்போர்ட்டிற்கும் அலைந்து அலைந்து ஒரு வழியாய் கிடைத்தாயிற்று. இன்னும் ஒரே 1 வாரம்தான். ஒரு பக்கம் கணவனிடம் அமெரிக்காவுக்கு போகும் சந்தோஷம், மறுபக்கம் பெற்றோரையும் பிள்ளையையும் பிரிய வேண்டியிருக்கிறதே என்ற வருத்தம். உறவினர்கள் ஒவ்வொருவர் வீட்டிற்காக செல்வதும் சொல்லிக் கொள்வதும் சாப்பிடுவதும் விருந்தும் வயிறே கெட்டுவிட்டது. முதன்முறையாக ஃப்ளைட்டில் வேறு போகப் போகிறாள். அதனால் கிளம்புவதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன் யார் வீட்டுக்கும் சாப்பிட வர ஒத்துக்கொள்ளவில்லை. அம்மாவானால் நினைத்து நினைத்து அப்பளம் வடாம் என்ற ஒவ்வொரு சாமானாய் அதிகமாக்கி கொண்டே இருந்தாள். சொன்னாலும் கேட்கவில்லை. இரவு படுத்தால் தூக்கம் எங்கே வருகிறது? நினைவுகளின் ஆதிக்கம் அவளை சூழ்ந்தது. படுக்கையில் படுத்துக்கொண்டு புரண்டாள் மது. மதுரம் என்ற பெயரையே சுருக்கி மது என்று அழைக்க ஆரம்பித்தவனே சங்கரன்தான். அழகான மதுரத்தை பார்த்து அவன் சொல்வது இப்போதும் அவளுக்கு வெட்கத்தை ஏற்படுத்தியது. உன் அழகும் பேருமே போதையை உண்டாக்குறதடி மது என்பான். எப்படி என்பது போல் இவள் பார்த்தாள். மது என்றால் என்ன? ரம் என்றால் என்ன? 2மே போதையை ஏற்படுத்துறது தானே என்பான். ஐயோ, நீங்களும் உங்க வியாக்கியானமும் என்பாள் மது. திருமணம் முடிந்த கையோடு ஹனிமூன் போவதெல்லாம் அவளுக்கு நடக்கவில்லை. அதனால் இப்போது ஹனிமூன் நமக்கு அமெரிக்காவிலா? உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி பரவ தனக்குத்தானே சிரித்து கொண்டாள் மது. அவளுக்கு மட்டும் என்ன, வயது ஆகிவிட்டதா என்ன? 32 வயது என்ன ஒரு வயதா? துவாரக்கிற்கு பின் தனக்கு ஏன் ஒன்றுமே ஏற்படவில்லை? நிதானமாய் அமெரிக்கா போய் அங்கு ஒன்றை அழகாக பெற்றுக்கொள்ளலாமா? பெண்தான் வேண்டும். ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை. பெண் சங்கரனை போல்தான் இருக்க வேண்டும். பெண் அப்பாவை போலிருந்தால் அதிர்ஷ்டமாமே. சங்கரனின் நீண்ட மூக்கும் சுருட்டை முடியும் அவளுக்கு திகட்டாத ஒன்று. குழந்தையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த ஊர் ஹாஸ்பிட்டலில் பிரசவத்தின் போது கணவனும் கூட இருக்கலாமாமே. இவரா விடுவார்? காத்து கொண்டிருப்பாரே சந்தர்ப்பத்திற்கு. நாமும் கூட பார்க்கலாமாமே. எதிரில் பெரிய கண்ணாடி வைத்திருக்குமாமே. ஆமாம், அந்த வழியில் பார்க்கத்தான் தோணுமோ? ஓ, வலி தெரியாமல் இருக்கத்தான் இன்ஜெக்ஷன் போடுவாளாமே. நல்ல சினிமா மாதிரிதான். டன் டன் டன். மணி 3. ச்சே, என்ன அசட்டுத்தனமான கற்பனை. அங்கே போய் எப்படி இருக்க வேண்டும்? கிளைமேட் ஒத்துக்கொள்ள வேண்டும். கவலைப்படவும் யோசிக்கவும் 1000 இருக்கும்போது
நம்முடைய கற்பனையையும் ஆசையையும் பாரேன். தனக்குத்தானே நகைத்து கொண்ட மது கண்களை இறுக மூடினாள். எப்போது தூங்கினாளோ தெரியாது. கண்களை விழித்து பார்த்த மது விடிந்து வெகுநேரம் ஆகிவிட்டதை உணர்ந்தாள். கிடுகிடுவென்று எழுந்து பல் துலக்கி காஃபி சாப்பிட சமையல் அறைக்கு சென்றாள். அம்மா சமையலில் மும்முரமாய் ஈடுபட்டிருந்தாள். ஏமா, என்னை எழுப்ப கூடாதா? ஒருத்தியே எல்லாத்தையும் செஞ்சுண்டிருக்கையே என்றாள் மது. ஆமா, இங்க என்ன தொலையாத வேலை. நன்னா அசந்து தூங்கிட்டு இருந்த. எழுப்ப மனசு வரல. அங்க போனா நீயே தான் எல்லா வேலையையும் செஞ்சுக்கணும். இங்கேயும் அலையா அலைஞ்சாச்சு. இன்னும் ஒரு வாரம்தானே நான் உனக்கு செய்ய போறேன். அங்க போனா நானா கூட வரப்போறேன். காஃபி சாப்பிடு என்று அம்மா தழுதழுத்த குரலில் சொன்னபோது காஃபியை விழுங்க முடியாமல் மதுவின் தொண்டை அடைத்தது. அம்மா, அம்மா. என்ன அப்படியே உக்காந்துட்ட? சீக்கிரம் காப்பி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வா. பிள்ளையார் கோவில்ல அபிஷேகத்துக்கு கொடுத்திருக்கு. 9 மணிக்கு போகணும். சீக்கிரம் நீயும் கிளம்பி துவாரகையும் கிளப்பு என்றாள் அம்மா. கண்களில் தழும்பி நின்ற நீரை அப்படியே உள்ளுக்கு இழுத்து கொண்டு பாத்ரூமிற்கு போனாள். மதுரம் குளித்துவிட்டு வந்ததும் சீக்கிரம் ட்ரெஸ் செய்து கொண்டு துவாரகையும் தயார்படுத்தினாள். சமையலை முடித்து அம்மா வந்ததும் கோவிலுக்கு புறப்பட்டனர். கோவிலில் பிள்ளையாரின் அபிஷேகம் சம்பிரமமாய் நன்றாய் நடந்தது. இவள் பிறந்ததில் இருந்து பார்த்து வரும் அதே கோவில்தான், அதே குருக்கள்தான். மதுரம் பரீட்சைக்கு போகும்போதெல்லாம் தவறாமல் பிள்ளையாருக்கு கற்பூரம் கொளுத்தி குருக்களிடம் விபூதி வாங்கி கொண்டுதான் போவாள். இப்போது அமெரிக்கா போகும்போது தன் சிறு வயதில் இருந்து துணையாயிருந்து வந்த பிள்ளையாரை மறக்க முடியுமா? கற்பூர ஆரத்தியின் போது மனம் கசிய வேண்டிக் கொண்டாள். பிள்ளையாரப்பா, ஒருவித விக்னமும் இல்லாமல் நல்லபடியாய் அமெரிக்கா போய் சேர்ந்து அவருடன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். துவாரக்கும் இங்கே சௌக்கியமாய் இருக்க வேண்டும். நினைத்தால் ஓடி வரக்கூடிய இடம் இல்லையே. என் அப்பா அம்மாவையும் திட காத்திரமாய் தீர்க்காயுசாய் வைத்திரு விக்ன விநாயகா. கற்பூரத்தை தட்டில் ஏந்தியபடி வந்த சாமிநாத குருக்கள், குழந்தே, ஒரு குறையும் இல்லாமே அமோகமா அமெரிக்காவில் வாழ்ந்துண்டு வரணும். அதுக்கு பிள்ளையாரப்பன் உனக்கு என்னைக்கும் துணையாய் இருப்பார். எங்க மதுரம் அமெரிக்காவில் இருக்கான்னு நாங்கெல்லாம் பெருமைப்பட வேண்டாமா? சந்தோஷமா தைரியமா போயிட்டு வாமா என்று மனம் நிறைய வாய் நிறைய ஆசிர்வதித்து விபூதி குங்கும பிரசாதம் கை நிறைய தந்தார். மாமா, உங்க ஆசிர்வாதமும் பிள்ளையாரின் அனுகிரகமும் நேக்கு என்னைக்கும் இருக்கணும் மாமா என்று குரல் கமர கூறிவிட்டு பிரசாதத்தை பவ்யமாக வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு நெற்றியிலும் இட்டு கொண்டாள். ஆயிற்று. மதுரம் புறப்படும் நாளும் வந்து விட்டு அவள் நியூயார்க் வரும் நாளை குறித்து சங்கரனுக்கு கேபிள் கொடுத்து அவன் பதில் கேபிளும் கொடுத்து விட்டான். அவள் இருப்பது ஓஹையோவில் டொலேடோ என்னும் கிராமத்தில். ஆனால் நியூயார்க்கிற்கே வந்து அவளை சந்தித்து அழைத்து போவதாக தெரிவித்து விட்டான். இனம் புரியாத பரபரப்பு. வாயை திறந்தால் பேச்சு வராமல் அழுகைதான் வந்தது மதுரத்திற்கு. அடி வயிற்றில் இருந்து நெஞ்சு வரை அவ்வப்போது சிலீர் சிலீர் என்ற உணர்ச்சிகள் அவளை குழப்பியது. துவாரக்கை இழுத்து அவ்வப்போது அணைத்து கொண்டாள். மதுரத்தை விட துவாரக் தைரியமாயிருந்தான். பெரியவனை போன்ற தோரணையில் அம்மாவின் சாமான்களை சரி பார்ப்பதும் லேபிள் சரியாக ஒட்டியிருக்கிறதா என்று பார்ப்பதுமாக இருந்தான். டாக்ஸி வந்தது. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெற்றோரை வணங்கும்போது கண்களில் தழும்பிய நீர் கன்னங்களில் உருண்டது. சின்ன பொன்னாட்டமா என்ன இப்படி அடற? இப்பதான் அமெரிக்காவும் இந்தியாவும் வாச பக்கம் கொல்லை பக்கமா ஆயிடுத்தே. தைரியமா இருமா என்றார் அப்பா. அவளுக்கு தைரியம் கூறினாரே ஒழிய அவர் முகம் சிவந்து தன்னை அவர் அடக்குவது தெரிந்தது. கண்களை துடைத்து கொண்டபடியே துவாரக்கை அணைத்து கொண்டாள். அம்மாவும் தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டு மூக்கை உறிஞ்சியபடியே அவள் பின் வந்தாள். அனைவரும் டாக்ஸியில் ஏற டாக்ஸி புறப்பட்டது.
மீனம்பாக்கத்தில் பெட்டிகளை எல்லாம் எடை போட்டு ஒப்படைத்து டிக்கெட் சரிபார்த்து எல்லாம் ஆனபின் அம்மாவிடமே சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தாள். புறப்படும் நேரம் நெருங்கி ஸ்பீக்கரில் செக்யூரிட்டி செக்கப்புக்கு அழைப்பு விடுத்ததும் உள்ளே சென்றாள். துவாரகை ஒரு முறை அணைத்து முத்தம் தந்தாள். அனைவரிடமும் கை அசைத்து விடை பெற்று கொண்டாள். ஏர் ஹோஸ்டஸ் வணங்கியபடி கீ கொடுத்து மென்மையாக சிரித்தபடி வரவேற்க, ஃப்ளைட்டில் கால் பதித்தவளுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து விட்டது. ஃப்ளைட் ஜிவ்வென்று பறக்கவும் அவள் வயிற்று பகுதியில் இருந்தும் ஜிவ்வென்று ஒன்று தொண்டையை அடைத்து கொண்டது. எதிரே இருவர் இரு பக்கம் நின்று கொண்டு எப்படி ஆக்சிஜனை உபயோகப்படுத்துவது என்று எல்லாம் நடித்து காட்டினர். வழக்கமான விமான உபச்சாரங்களுக்கு பின் தலையை பின்புறம் சாய்த்து கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தாள். பிரிந்து 6 மாதத்துக்கு பிறகு சங்கரனை சந்திக்க போகும் மகிழ்ச்சி அவள் உடலில் ஒவ்வொரு மயிர்காலிலும் நிரம்பி சிலிர்த்தது. எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் கேட்டு நிமிர்ந்த மது, ஏர் ஹோஸ்டஸ், இயர்போன் வேண்டுமா? $2. இந்த 4 பட்டன்களில் நீங்கள் விரும்பியதை பிரஸ் பண்ணி நீங்கள் விரும்பிய பாடல் கேட்கலாம் என்று சீற்றில் இருந்த பட்டன்களை காட்டினாள். $2 கொடுத்து வாங்கி கொண்டு இயர்போனை காதில் வைத்து கொண்டாள். MS-இன் குரல் இனிமை அவளை புளகிக்க செய்தது. கண்களை மூடியபடி பாட்டை ரசித்தாள். ஐயோ, இதென்ன காது இப்படி வலிக்கிறதே! இயர்போனை காதில் இருந்து எடுத்தாள் மது. பளிச் பளிச்சென்ற வலி அவளால் தாங்க முடியாததாக இருந்தது. பைத்தியக்காரத்தனமா ஏன் தான் இதையெல்லாம் வாங்கி காதில் வைத்து கொண்டோமோ? வலி அதிகமாகி எல்லார் எதிரிலும் அவமானப்பட வேண்டி வருமோ? அழுகை பீரிட்டு வர ஹேண்ட்பேக்கில் இருந்து சாரிடானை எடுத்து கையில் வைத்து கொண்டாள். ஏர் ஹோஸ்டஸை அழைத்து தண்ணீர் கேட்டு மாத்திரையை விழுங்கினாள். கண்களை மூடிக்கொண்டு அப்படியே சீற்றில் சாய்ந்தாள். 1 மணி நேரத்துக்கு பின் வலி ஒரு வழியாய் குறைந்தது. அம்மாடி, பிழைத்தோம் என்று நினைத்து கொண்டாள். இயர்போனை சுருட்டி எதிரில் இருந்த பேக்கில் போட்டவள் அதை கடைசி வரை திரும்பி கூட பார்க்கவில்லை. பஹ்ரைனும் குவைத்தும் தாண்டியாயிற்று. லண்டனில் 1 மணி நேரம் ஃப்ளைட்டை கிளீன் செய்யும் பொருட்டு எல்லோரையும் இறங்க செய்தனர். ஏர்போர்ட்டிற்குள் இருக்கும் கடையை பார்த்து வர சென்றார்கள் எல்லோரும். கடையெல்லாம் சுற்றி பார்த்தாள். 24 கலர்களுடன் ஸ்கெட்ச் பென்சிலை பார்த்ததும் துவாரக்கின் ஞாபகம் வந்தது. ரொம்ப நன்றாக டிராயிங் போடுவான் துவாரக். எப்போதும் அவன் டிராயிங்கில் எந்த காம்படிஷன் ஆனாலும் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி கொண்டு வந்து விடுவான். இந்த பென்சில்களை பார்த்ததும் அவன் நினைவு அலை கழித்தது. இத்தனையிலும் தன் ஃப்ளைட்டில் பிரயாணம் செய்பவர்களுடனேயே சுற்றி கொண்டிருந்தாள். மைக்கில் அறிவித்ததும் அவளும் அவர்களுடனேயே சென்றாள். நாம் இப்போது கென்னடி ஏர்போர்ட்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஃப்ளைட் இறங்கப் போகிறது. பெல்ட் அணியவும். சீட்டின் எதிரே ஃபாசன் யுவர் பெல்ட் என்ற விளக்கு எரிந்தது. இன்னதென்று புரியாத கலவையான உணர்ச்சியில் மதுவின் உள்ளம் துள்ளி கொண்டிருந்தது. திடீரென்று சீட் குலுங்குவது போலிருந்தது. பயந்து 2 கைகளாலும் சீட்டின் பிடியை பிடித்து கொண்டாள். சர் என்று ஃப்ளைட் ரன்வேயில் வழுக்கி ஓடி பின்பு நிதானமாகி நின்றது. மறுபடி ஏர் ஹோஸ்டஸின் கை கூப்பலையும் சிரிப்பையும் ஏற்றுக்கொண்டு வெளியே வந்தாள். இவள் கார்டை பார்த்ததும் அதிகம் கேள்விகள் கேட்காமல் விட்டுவிட்டனர் கஸ்டம்ஸில். எல்லோரும் லக்கேஜிற்காக நின்றபோது இவளும் நின்றாள். கன்வேயர் பெல்ட்டில் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடிக்கொண்டே வந்த பெட்டிகளில் முதன்முறை சுற்றி வருகிறதே, அதில் தன் 2 பெட்டிகளையும் எடுத்து கொண்டு வந்தாள். அவளால் தூக்க முடியவில்லை. ஒரு நீக்ரோ இளைஞன் லைட் ப்ளூ கலரில் ட்ரெஸ் செய்து கொண்டு, மே ஐ ஹெல்ப் யூ மேடம் என்றான். கேட்ட பல கெட்ட கதைகள் மனதில் மின்னலென ஓடி வர அதை அடக்கி அவன் ஏர்போர்ட்டின் ஆள் என்பதை உணர்ந்து நோ ப்ளீஸ் என்றாள். சுற்றி வர பார்க்க அவரவர் தள்ளுவண்டி மூலம் தங்கள் பெட்டிகளை எடுத்து போவதை அறிந்து தானும் ஒரு தள்ளுவண்டியை எடுத்து பெட்டிகளை வைத்து வெளியே தள்ளி கொண்டு வந்தாள். சங்கரனின் முகம் தெரிகிறதா என்று பார்த்து கொண்டே தள்ளுவண்டியையும் தள்ளிக்கொண்டே வரும்போது
சங்கரனை கண்ட மதுவின் முகம் உற்சாகத்தால் மலர்ந்து ஒரு கையை தூக்கி அவனை நோக்கி அசைக்கவும், அந்த போஸிலேயே சங்கரன் அவளை போட்டோ எடுக்கவும் சரியாக இருந்தது. ஓடி வந்த சங்கரன் அவளை அப்படியே அணைத்து கொண்டு தள்ளு வண்டியை தான் எடுத்து கொண்டான். கூச்சப்பட்ட மதுவின் முகம் செம்மை படர, அமெரிக்காவிற்கு நாமும் வந்தாயிற்று, சங்கரனை பார்த்தாயிற்று என்ற பூரிப்பில் முகம் ரகமாய் மலர சந்தோஷத்துடன் சிரித்தாள். சங்கரனின் காரில் சாமான்களை ஏற்றிய பின் அவளையும் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டான். காரின் கதவை சாத்தியவன் மதுவை ஒரு முறை இறுக அணைத்து முத்தமிட்டான். சீ போங்கோண்ணா என்றபடியே வாயை துடைத்து கொண்டவளின் மனமும் ஆனந்த நர்த்தனம் ஆடியது. மது, நாம இன்னும் 2 நாளைக்கு நியூயார்க்ல என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டில தான் தங்க போறோம். இப்போ டொலேடோ போக முடியாது. நியூயார்க் சுத்தி பார்த்துட்டு போயிடலாம். ஆபீஸ்க்கு லீவ் எழுதி கொடுத்துட்டேன். வியாழன் வெள்ளி 2 நாளுக்கு, சனி ஞாயிறு இங்க ஆபீஸே லீவு. சனிக்கிழமை காத்தால 10 மணிக்கு கிளம்பினா ராத்திரி 8 மணிக்கு டொலேட்டோ போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துண்டு. கண்ணை சிமிட்டிய சங்கரன், திங்கட்கிழமை ஆபீஸ் போக சரியா இருக்கும் என்றான். மிதமீறிய பிரமிப்பில் ஆழ்ந்திருந்த மது கொட்டிக்கொண்டே வந்தாள். சங்கரனின் ஒரு கை கார் ஓட்டினாலும் ஒரு கை அவளிடம் சில்லறை விஷமங்களை செய்து கொண்டே வந்தது. லாங் ஐலண்டில் ஃப்ரெண்ட் ராம்நாத் வீட்டில் அவன் தங்கியிருந்தான். வழியில் சிறிது தூரத்திற்கு ஒரு முறை ரோட்டின் பக்கவாட்டில் சதுரம் சதுரமாய் காரின் ஹெட்லைட் பட்டதும் பளிச்சென்ற விளக்கு போலிருந்தது. அது என்னன்னா, ரோட்ல பளிச்சு பளிச்சுன்னு லைட் மாதிரி, ஆனா கார் தாண்டினதும் மறுபடி இருட்டாயிட்டே. வியப்புடன் சிரித்தாள் மது. குளுமையான இரவின் ஆதிக்கமும் அமைதியான விசாலமான ரோடும் போவதே தெரியாமல் அலுங்காமல் நலுங்காமல் போகும் காரும் இத்தனை நாட்கள் கணவனை பிரிந்திருந்த ஏக்கமும் சேர, கணவனின் தோளில் தலையை சாய்த்து தன் கையினால் அவனை அணைத்து கொண்டாள் மது. எதிரே திடீரென்று வெளிச்சம் தெரியவும் பார்த்தாள். பெரியதான வண்டி முகப்பில் எத்தனை வர்ண கலர் பல்புகள் கல்யாண பெண்ணிற்கு தலை அலங்காரம் செய்தது போல் செய்து கொண்டு வந்தது. மது, இதுதான் இந்த ஊர் லாரி தெரியுமா என்றான் சங்கரன். லாரியா இது? என்னமா அலங்காரம் பண்ணிட்டு கல்யாண பெண் போல, அதுவும் பஞ்சாபி கல்யாண பெண் போல ஜிலு ஜிலுன்னு வர்றது என்றாள் மது. ஆஹா, உன்னோட கற்பனை அபாரம் மது. நானும் இத்தனை நாளா பாக்குறேன். எனக்கு இந்த மாதிரி தோணவே இல்லையே என்றான் நிஜமான சந்தோஷத்துடன். மதுவை மெச்சிக்கொண்டான். வழியில் எல்லாம் கட்டிடங்களின் உயரங்களை பார்த்து மணியனின் பயணக்கதையை நினைவு கூர்ந்தாள் மது. ராம்நாத் வீடும் வந்தது. பஸ்ஸரை அழுத்தியவுடன் அழகான இசை வெளியே நிதானமாய் கேட்டது. ராம்நாத்திற்கு எல்லாம் இந்திய பாணியிலேயே இருக்க வேண்டும். அவன் அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவை மறக்காத, அமெரிக்காவின் உச்ச நாகரீகங்களுக்கு உடன்படாத ஒரு இந்தியனாகவே இருந்தான். வாசற்கதவு திறந்து ராமும் அவன் மனைவி சுவாதியும் அவர்களை அன்பாக வரவேற்றனர். 15 வருடமாக அமெரிக்காவிலேயே இருக்கும் ராம் அங்கேயே சொந்த வீடு வாங்கிக் கொண்டான். வீடு அமெரிக்க பாணியில் இருந்தாலும் அதை இந்திய பாணியிலேயே நன்கு அழகுபடுத்தியிருந்தான் ராம். சுவாதியும் அவனுக்கேற்ற மனைவி. அந்த முன் இரவு நேரத்திலும் களைத்து வந்த அவர்களுக்கு சிப்ஸும் ஐஸ்கிரீமும் கொண்டு வந்து தந்தாள். சாப்பிடுகிறீர்களா? சமையல் ரெடியாக இருக்கிறது என்றாள் சுவாதி. ஆனால் மதுவும் சங்கரனும் வேண்டாம் என்றனர். ஒரு 10 நிமிடம் மதுவின் பிரயாணத்தை பற்றியும் மற்றும் பல விஷயங்கள் பற்றியும் பேசிக்கொண்டிருந்த பின் ராம், சரி, நான் போய் படுத்துக் கொள்கிறேன், நீங்களும் ஓய்விடுங்கள், காலை பார்க்கலாம், குட் நைட் என்று கூறிவிட்டு மாடிக்கு போய்விட்டான். சுவாதியும், வாருங்கள், மாடி மேல் உங்கள் ரூமில் படுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அவர்களுக்கு ஒரு ரூமை காட்டினாள். கிங் சைஸிலான கட்டிலும் 1 அடி உயர மெத்தையும் கட்டிலுக்கு எதிரே பெரிய கண்ணாடியும் மதுவை திகைக்க வைத்தன.
சுவாதி மதுவின் காதில், சீக்கிரம் போ, டைம் வேஸ்ட் பண்ணாம நன்னா என்ஜாய் பண்ணு என்று கண் சிமிட்டியபடி கூறியவள் அவள் கன்னத்தை லேசாக கிள்ளிவிட்டு சென்றாள். வெட்கம் அவள் மனதை சூழ்ந்தது. புது மணப்பெண் போல. அன்றிரவுதான் முதல் இரவு போல மது அந்த ரூமில் கால் எடுத்து வைத்தாள். கதவை சாத்திய சங்கரன் பாய்ந்து அவளை அணைத்து கொண்டான். 6 மாத தாபங்கள் இருவரையும் நிலை குலைய வைத்தன. செல்லமான சிணுங்களும் மெல்லியதான சப்தங்களும் அடங்க அரை மணி நேரம் ஆயிற்று. களைத்து போன இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடியே உறங்கலாயினர். மது தூக்கம் கலைந்து எழுந்தபோது விடிந்து வெகுநேரம் ஆகியிருந்தது. சங்கரன் நன்றாக குழந்தையைப் போல் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்று அவனையே பார்த்து கொண்டிருந்த மதுவிற்கு அவனுடைய கூர்மையான நாசியை மெல்ல திருகினால் என்ன என்று தோன்றியது. சி, என்ன நான் இப்படி ஒரு வெறி பிடித்தவள் போல் ஆகிவிட்டேன். சின்ன குழந்தையா, இல்லை இப்போதுதான் கல்யாணமாகி வந்திருக்கிறேனா? இத்தனை குதியாட்டம் நமக்கு கூடாது. மனதிற்கு கடிவாளம் போட்டவளாய் தன் பெட்டியை திறந்து பெட்டிகோட், பாடி, பிளவுஸ், புடவை, டவல் என்று எடுத்து கொண்டவள் குளிக்க பாத்ரூமிற்கு போனாள். குளித்து டவலில் நன்கு துடைத்து கொண்டு ட்ரெஸ் செய்து கொண்டாள். கண்ணாடி கருகில் வைத்திருந்த சென்ட் பவுடர் எல்லாமே அவளுடைய நாசியை துளைத்தன. மிதமாக சென்ட்டை மேலுக்கு போட்டு கொண்டவள் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள். அப்போதும் சங்கரன் தூங்கிக் கொண்டிருக்கவே சத்தம் இல்லாது கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள். சத்தம் கேட்டு திரும்பிய சுவாதி புதிய மனத்துடன் புத்தம் புது மலராக மது நிற்பதை பார்த்ததும், ஓ லவ்லி என்றபடி ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள். மதுவிற்கு வெட்கமாயிருந்தது. மதுவும் சங்கரனும் மன்ஹாட்டனுக்கு சென்றனர். காரில் அவ்வளவு தொலைவு சென்றிராத மதுவிற்கு மிகவும் புதுமையாயிருந்தது. ஆனால் நியூயார்க்கின் தெருக்களை பார்த்தவள், இதென்னன்னா ஒரு குப்பையும் கூளமுமா இல்லாம இருக்கே, அமெரிக்கானா ஒரே சுத்தமா இருக்கும்னு. இதென்னன்னா ஒரே குப்பையும் கூளமுமா இருக்கே, அமெரிக்கானா ஒரே சுத்தமா இருக்கும்னு நினைச்சனே என்றாள். நியூயார்க்கே ஜன நெருக்கம் அதிகம் மது, அதனால இங்க அசுத்தமும் சத்தமும் அதிகம்தான். ஆனாலும் இதன் உள்ளே இருக்கிற சில இடங்கள் சுத்தமாதான் இருக்கும். டொலேட்டோவை பாரு, அப்புறம் சொல்லு, ரொம்ப அமைதியான சுத்தமான ஊரு தெரியுமா என்றவன் மன்ஹாட்டன் பற்றி அவளுக்கு விளக்கிக் கொண்டே வந்தான். அங்கே கப்பலில் போக வேண்டும் அந்த சிலையை பார்க்க. அதற்குள் கரையில் இருந்த ஒரு ஸ்நாக் பாரில் அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தான். அங்கே இருந்த அமெரிக்க பெண்கள் தலையில் ஷேடை போல் ஒரு சிறு குடையை மாட்டிக்கொண்டிருந்தனர். வெயில் தலையில் படாமலும் அதே சமயம் கையினால் குடையை பிடித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமலும் சௌகரியமாயிருந்தது. என்ன இருந்தாலும் அவர்கள் மூளையே மூளை என்று மனதிற்குள் வியந்து கொண்டாள் மது. கப்பல் கரைக்கு வந்ததும் இவர்கள் அனைவரும் ஏறிக்கொண்டனர். சிலையின் அருகில் நிறுத்தியதும் அதை சுற்றி கட்டியிருந்த இடங்களில் நின்று வேடிக்கை பார்த்து பின் சிலையினுள் பக்கமாயிருக்கும் படிகளில் உற்சாகமாக ஏற ஆரம்பித்தார்கள் மதுவும் சங்கரனும். மது கொஞ்சம் களைத்தாலும் படிகளின் திருப்பத்தில் இருக்கும் இளைப்பாறும் இடத்தில் அவளை உட்கார்த்தி தானும் உட்கார்ந்து கொண்டு அப்படியே தன்மேல் அவளை சாய்த்து கொண்டான் சங்கரன். கொஞ்சம் தனிமை கிடைத்தாலும் அவள் உதடுகளை தனதாக்கிக் கொள்ள தவறவில்லை சங்கரன். மேலே கிரீடத்தின் ஜன்னலில் இருந்து பார்க்கும்போது மது அந்த அழகில் தன்னையே இழந்து விட்டாள். நிஜமா நான் அமெரிக்காவிலா இருக்க என்று தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டாள். இறங்கி அவர்கள் கப்பலில் உட்கார்ந்தார்கள். மிகவும் களைத்து விட்டாள் மது. பிறகு அவளை அதிகமாக சுற்ற விடாமல் நேராக கல்பனா ஸ்டோர்ஸுக்கு அழைத்து சென்றான் சங்கரன். வழியிலேயே கூறிவிட்டான், மது, இங்கேயே வீட்டுக்கு தேவையான உணவு சாமான்களை லிஸ்ட் போட்டு வாங்கிடலாம். டொலேட்டோவில் விலை அதிகம், அதனால ஒரு 6 மாசத்துக்கு வேணுங்கிற சாமான்களை ஒன்னாகவே வாங்கிடலாம். உனக்கு தெரிஞ்ச வரை வாங்கிக்கோ, ஏதாவது விட்டு போச்சுன்னா அங்க வாங்கிக்கலாம். கல்பனா ஸ்டோர்களில் இவள் பார்த்து பார்த்து எல்லா சாமான்களையும் எடுத்து வைத்தாள்.
பக்கத்திலேயே துணிக்கடையும் வைத்திருந்தார்கள். அங்கே அழைத்து போய் மதுவிற்கு அழகான 2 புடவைகள் வாங்கி தந்தான். மகிழ்ச்சியில் விம்மி விரிந்தே போய்விட்டாள் மது. வீட்டுக்கு வந்ததும் ராமு இருக்கவே நன்றாக கலகலவென்று பேசிக் கொண்டிருந்தார்கள். சுவாதி, ஒரு ரசம் சாதம் போதும், வேற ஒன்னும் வேண்டாம் என்றான் சங்கரன். நேக்குத்தான் முதல்லயே தெரியும், நான் எல்லாம் ரெடியா வச்சிருக்க, வாங்க சாப்பிடலாம் என்றாள் சுவாதி. டேபிளில் எல்லாம் வைத்திருந்தாள். 4வரும் உட்கார்ந்தனர். பீன்ஸ் கறி, வெங்காய சாம்பார், தயிர் பச்சடி, வடாம், தக்காளி ரசம், மோர். மதுவிற்கு தன் அம்மாவின் ஞாபகம் வந்தது. இந்தியாவில் இருப்பது போலவே உணர்ந்தாள். ரசித்து சாப்பிட்ட மது, நிஜமா நீங்க ரொம்ப நன்னா சமையல் பண்ணியிருக்கேள். ஃப்ளைட்ல கண்ணுக்கு விருந்தா கலர் கலரா கொடுத்தாளே ஒழிய ஒண்ணுமே பிடிக்கல. வீட்டுக்கு போய் ஒரு மத்த குழம்போ மிளகு ரசமோ வச்சு சாப்பிடணும் போல இருந்தது. இப்பதான் வாய்க்கு ருசியா நன்னா சாப்பிடுற என்றாள். சனிக்கிழமை அன்று அந்த தம்பதியரை பிரிய மனமில்லாமல் பிரிந்து விடைபெற்று கொண்டார்கள் இருவரும். டொலெட்டோவுக்கு வந்து 6 மாதம் போனதே தெரியாமல் நிமிடமாய் ஓடிவிட்டது. முதலில் பிரமிப்பாய் இருந்தாலும் சீக்கிரமே பழகிவிட்டாள் மது. முதல் நாள் சங்கரன் ஆபீஸுக்கு கிளம்பிய போது தனியாக இருக்க வேண்டும் என்று அழுதே விட்டாள் மது. நான் ஆபீஸ்ல இருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்றேன் மது, கவலைப்படாத. இதோ பார், நம்ம வீட்டு இந்த பெல் அடிச்சதும் நீ இந்த பட்டனை பிரஸ் பண்ணா கீழே கதவு திறக்கும். நீ கீழே வந்து திறக்க வேண்டாம், டிவி பார்த்துன்று தைரியமாயிரு என்று சொல்லிவிட்டு போனான். ஒருவருமே இல்லாமல் ஒரு அத்துவான காட்டில் இருக்கிற மாதிரி உணர்ந்தாள் மது. சரி, டிவி பார்க்கலாம் என்று டிவியை ஆன் செய்தாள். கலர் கலராய் பார்க்க ரொம்ப நன்றாயிருந்தது. ஜிலு ஜிலுவென்ற ட்ரெஸ்ஸும் டான்ஸும். இன்னொரு குமிழை திருப்பினாள். சிறிது சிறிதாக வீட்டில் இருக்கும் மிஷின்களை ஆன் ஆஃப் செய்து வேலை செய்ய பழகினாள். வாரம் ஒரு முறை துணிகளை எதிரில் இருக்கும் லாண்டரியில் மிஷினில் போட்டு துவைத்து எடுத்து வந்தாள். வேலை மனதிற்கு பிடிபட உற்சாகத்துடன் அவளால் இருக்க முடிந்தது. வாரம் தவறாமல் துவாரக்கிற்கும் பெற்றோருக்குமாக மாற்றி மாற்றி கடிதம் எழுதினாள். மாதம் ஒரு முறை அவர்களுடன் போனில் பேசினாள். மொத்தத்தில் டொலேட்டோ அவளுக்கு பிடித்த ஊராயிற்று. சங்கரனும் மதுவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் சாமான்களை வாங்கிக் கொண்டு தள்ளுவண்டியில் வைத்து கொண்டு காரிடம் வந்தனர். காரின் பின் சீற்றில் அடுக்கிக் கொண்டிருந்த போது, ஹாய் சங்கர், நீ எப்படா இங்க வந்த என்ற குரலை கேட்டு நிமிர்ந்தனர் இருவரும். சங்கரனின் நண்பன் கோபால் தான் நின்று கொண்டிருந்தான். ஆச்சரியமடைந்த சங்கரன், கோபால், நீ அமெரிக்காவில் இருக்கேன்னு தெரியுமே ஒழிய டொலேட்டோவில் தான் இருக்கேன்னு தெரியாதடா. வந்து 1 year ஆச்சு. மீட் மை வைஃப் மது. இவ இப்ப இங்க வந்து 6 மாசம் ஆச்சு. நான் இங்க தாண்டா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன். நீ எங்க இருக்க என்றான். நான் ஷேட்டோ வேலியில சொந்தமா வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டேன். பை தி பை, நேக்கு உன்னை பார்த்ததும் ஒரு யோசனை சடார்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த சாட்டர்டே ஈவினிங் டின்னருக்கு வாயேன். ஒன்னும் ப்ரோக்ராம் இல்லையோன்னோ, அப்ப பேசலாம். 2 பேரும் வாங்கோ. நான் வரட்டுமா என்று கூறியவாறே தன் காரில் ஏறி சென்றான் கோபால். என்னமோ படபடன்னு பேசிட்டு சாப்பிட கூப்பிட்டுட்டு போயிட்டாரே, நாம போகணுமான்னா என்றாள் மது. கண்டிப்பா போகணும் மது, ரொம்ப நல்ல மாதிரி கோபால். அவன் வைஃபையும் பார்த்த மாதிரி இருக்கும் என்ற காரை ஸ்டார்ட் செய்தான் சங்கரன். சங்கரனின் நண்பன் கோபால் வீட்டுக்கு இவர்கள் இருவரும் சனிக்கிழமை சென்றதும் கணவனும் மனைவியும் அன்புடன் வரவேற்றனர். கோபாலின் மனைவி பத்மா அவளை அழைத்து கொண்டு வீடெல்லாம் சுற்றி காட்டினாள். சமையல் அறையின் வசதியை பார்த்து அசந்து போய்விட்டாள் மது. டிஷ் வாஷர், சிஸ்க், சமையல் அடுப்பு, அடியிலேயே கேக் செய்ய சூடு செய்து கொள்ள ஓவன் வேறு, மேலே மைக்ரோவேவ் அடுப்பு, அதை சேர்ந்த மாதிரி ஷெல்ஃபுகள் மூடி போட்டு அதில் ஒன்று லேசி குசி என்று பெயராம். சுற்றினால் வட்டமாக சுழல்கிறது. அதில் சாமான்களை வைத்து கொள்ளலாம். எதிர்ப்புறமும் மிக்சி, தோசை பண்ண கிரிடில், டின் ஓப்பனர், எல்லாம் மெஷின் தான். பெரிய காட்ரேஜ் பீரோ மாதிரி ஃப்ரிட்ஜ், பக்கத்தில் அரிசி பருப்பு வைத்து கொள்ள கதவு போட்ட ஸ்டோர் மாதிரி பேண்டரி,
எத்தனை பத்ததியாக இருக்கிறது. பத்மாவும் ரொம்ப நீட்டாக வைத்து கொண்டிருந்தாள். எல்லோரும் சாப்பிடும்போது கோபாலன் தான் கூறினான், சங்கர், அன்னிக்கு சொன்னனே அந்த யோசனைய இப்ப சொல்றேன். நீங்க 2 பேருமா யோசனை செஞ்சு முடிவை சொல்லுங்கோ. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.